காணொளியில் ஐடிசி ஷேரை பற்றி நான் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா இது பப்ளிக்காக ஆடியோ வெளியிடும் போது இதை நான் வாங்கவோ விற்கவோ சொல்கிறதுக்கான அதிகாரம் எதுவுமே என்கிட்ட இல்லை. ஏன்னா நான் செபியால் அங்கீகரிக்கப்பட்ட பர்சன் கிடையாது. அதனால் இது பியூராக ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நான் இந்த ஆடியோவை பதிவு பண்ணுறேன். நன்றி, வணக்கம். என்கிட்ட கேட்குறது, சார் நான் ஐடிசி ஹெவியாக ஹோல்டு பண்ணி வச்சுருக்கேன், அது இறங்கிக்கிட்டே இருக்குது, நான் இப்போ இதை ஹோல்டு பண்ணவா இல்லை செல் பண்ணுறவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போது டோட்டலாக நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்கிட்ட அதிகமாக இந்த கொஸ்டின் தான் வந்திருக்கு நேற்று. அப்போது சார் ஐடிசியில் ஹெவியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேங்க, ஒருத்தர் கேட்டிருக்காரு பாருங்கள். சார் நான் ஐடிசியில் ஹெவியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், எல்லோரும் இந்த ப்ளூ சிப் கம்பெனின்னு சொல்கிறாங்க, நல்ல டிவிடெண்ட் தரணும்னு சொல்கிறாங்க, ஆனால் ஷேரில் ஏன் சார் இது இறங்கிக்கிட்டே இருக்குது, நான் ஹோல்டு பண்ணவா இல்லை செல் பண்ணிடலாமா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. அவர் கேட்ட கேள்வியை தான் நான் படித்தேன். அப்போ இந்த கேள்விக்கான முழு பதிலை நம்ம இந்த ஆடியோவில் பார்க்கலாம். முதல்ல ஐடிசினா என்ன? இன்றைக்கி நாம் பார்க்குற ஐடிசி ஆரம்ப காலத்தில் இம்பீரியல் டொபாக்கோ கம்பெனி ஆஃப் இந்தியா அப்படின்ற பேரில் 1910 ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது ஆரம்ப காலத்தில் இது சிகரெட் விற்கும் கம்பெனி மட்டும்தான். ஓகேங்களா? ஆனால் காலப்போக்கில் சிகரெட் பிஸ்னஸ் மட்டும் இருந்தால் எதிர்காலம் வேலைக்கு ஆகாது, பிஸ்னஸ் வேலைக்கு ஆகாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க எஃப்எம்சிஜி, ஹோட்டல், பேப்பர், பேக்கிங், அக்ரி பிஸ்னஸ், ஃபுட் ப்ராடக்ட், இந்த மாதிரி பல துறைகளை இப்போ டெவலப் பண்ணிக்கிட்டு வராங்க. அப்போது இன்றைக்கி ஐடிசி ஒரு சிகரெட் கம்பெனி மட்டும் இல்லை அப்படின்றத நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். ஐடிசியோட முக்கியமான பிஸ்னஸ் எது அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு வர்றது சிகரெட் தான், அதுக்கப்புறம் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட், அப்புறம் அக்ரி பிஸ்னஸ், அப்புறம் பேப்பர் அண்ட் பேக்கிங், ஹோட்டல். இந்த ஹோட்டல் தான் இப்போ தனியாக பிரித்தாங்க, நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். இங்கே தினமும் பயன்படுத்துகிற பல பொருட்கள் ஐடிசியோடது தான். நம்ம பார்த்துருப்போம்ல, நம்ம எல்லாருமே பார்ப்போம். இந்த ஆசீர்வாத் ஆட்டா, அதில் பார்த்திங்கன்னா ஐடிசின்னு இருக்கும். சன்ஃபீஸ்ட் பிஸ்கெட்டு, அதை பார்த்தா அதில் ஐடிசின்னு ஒரு நேம் இருக்கும். இப்பி நூடுல்ஸ், அதை பார்த்தா அதில் ஐடிசின்னு ஒன்று இருக்கும். பிங்கோ சிப்ஸு, அதை பார்த்தாலும் அதில் ஐடிசின்னு இருக்கும். கேண்டிமேன், அதை பார்த்தாலும் அதில் ஐடிசின்னு ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். அப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட்டு, ஸ்கூல் பசங்க யூஸ் பண்ணுற கிளாஸ்மேட்டு, அந்த கிளாஸ்மேட் நோட் புக்கு, இதெல்லாம் ஐடிசின்னு இருக்கும். அப்புறம் சாவ்லான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெடிசனில் கூட ஐடிசி நேம் தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ஐடிசி பிராண்டு தான். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ரெவென்யூ பல பிஸ்னஸ்லேருந்து வந்தாலும் ப்ராஃபிட் பெரிய அளவு தரக்கூடியது இன்ன வரையும் சிகரெட் பிஸ்னஸ் தான். இதை நம்ம மறந்துடக்கூடாது. ஆனால் சிகரெட் பிஸ்னஸ் இப்போது ஐடிசியோட மெயினான மணி மிஷின் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்ன வரையும் கூட தான் இருக்குது. இப்போ ஃபண்டமெண்டலில் நம்ம செக் பண்ணால், இப்போ இருக்கிற ஐடிசி பிஇ ரேஷியோ 17.5 இருக்குது, பிபி ரேஷியோ 5 இருக்குது, ஆர்ஓஇ 29% இருக்குது, டிவிடெண்ட் ஈல்டு 5% கொடுக்குறான். டெபிட் இவங்ககிட்ட சுத்தமாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் இங்கே காட்டுது. டெபிட் இவங்ககிட்ட இல்லை. அப்போ இதோட அர்த்தம் என்ன? பிஇ ரேஷியோ 17.5 அப்படின்னா இந்த நிறுவனம் சம்பாதிக்கும் ₹1 லாபத்துக்கு முதலீட்டாளர்களுக்கு 17.5 ரூபா கொடுக்க தயாராக இருக்காங்க அப்படின்றது இங்கே காட்டுது. அப்போது பல எஃப்எம்சிஜி கம்பெனி 40, 50, 60 பிஇயில் ட்ரேட் ஆகும்போது இந்த ஐடிசி 17, 18 இந்த ரேஞ்சு பிஇலேயே இருக்குது. அப்போது இதில் பல முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுறாங்க? அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸாக பார்க்குறாங்க. ஆர்ஓஇ 29 அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறுவனம் பங்குதாரர்களின் பணத்தை மிக திறமையாக பயன்படுத்தி லாபம் ஈட்டுறாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஆர்ஓஇ காட்டுது. கரெக்ட் தானே? டிவிடெண்ட் ஈல்டு 5% அப்படின்னா என்ன? வங்கியில் எஃப்டி போடுற மாதிரி வருஷம் வருஷம் நல்ல கேஷ் ஃப்ளோ இதில் கிடைக்குது, இந்த ஸ்டாக்ஸில் கிடைக்குது. அப்போ கேள்வி என்னென்னா, இவ்வளவு நல்ல ஃபண்டமெண்டல் இருந்தும் ஷேர் ஏன் சார் இறங்குது அப்படின்னு தான் கேட்குறாங்க. எல்லாருக்குமே இது நல்லா தெரியும் ஐடிசியை பற்றி. அப்புறம் ஏன் இறங்குது அந்த கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு முக்கியமாக 5 காரணங்கள் இப்போ சமீபத்தில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு காரணம், சிகரெட் பிஸ்னஸ் க்ரோத்து ஸ்லோ ஆகிடுச்சு ஐடிசியில். முதன்மையான காரணம் அதுதான். ஏன்னா அவனுக்கு மணி ஜென்ரேட் பண்ணக்கூடிய மெஷினே அந்த சிகரெட் பிஸ்னஸ் தான். அது ஸ்லோ க்ரோத் ஆகிடுச்சு. இந்தியாவில் ஸ்மோக்கிங்கை அரசு குறைக்க முயற்சி செய்யுது.
அதாவது எல்லாருமே சிகரெட் பிடிச்சி கெட்டு போகிறாங்க அப்படின்றதுக்காக டேக்ஸை சிகரெட்டில் இன்க்ரீஸ் பண்ணுச்சு ரீசெண்டாக. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதனால தான் அந்த சிகரெட் பிஸ்னஸ் அந்த க்ரோத் வந்து ஸ்லோ ஆகிறதுக்கான முதன்மையான காரணம். ஹை டேக்ஸஸில் சிகரெட்டை கொண்டு போயிட்டாங்க அரசு. ரெண்டாவது காரணம், ஐடிசி வந்து ஒரு சின்ன கம்பெனிலாம் கிடையாது. ஒரு நிஃப்டி 50 மாதிரியோ, ஒரு ஸ்மால் கேப் மாதிரியோ, மிட் கேப் நிஃப்டி மாதிரியோ, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 மாதிரியோ, நிஃப்டி 100 மாதிரியோலாம் கிடையாது. அது ஒரு ப்ளூ சிப் கம்பெனி, அது ஒரு மெச்சூர் கம்பெனி. அப்போ இந்த ஸ்மால் கேப் கம்பெனிங்கெல்லாம் 30%, 40%, 50% க்ரோத் கொடுக்குற மாதிரி இதால் கொடுக்க முடியாது. அந்த இதுவை நம்ம யாரும் அங்கே புரிஞ்சிக்கவே மாட்டோம். ஒரு ப்ளூ சிப் கம்பெனி எப்படி 30, 40, 50% க்ரோத்தை கொடுக்க முடியாதுல்ல. அப்போது அது மெதுவாக தான் இருக்கும். மூணாவது ரீசன் வந்து மார்க்கெட் இப்போதைக்கு ஹை க்ரோத் செக்டரை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. மார்க்கெட்டில் எல்லாருமே ஹை க்ரோத் செக்டர்னால் எதுன்னா இந்த பேங்கிங், கேபிட்டல் கூட்ஸு, டிஃபென்ஸு, ரயில்வே, மேனுஃபேக்சரிங், இந்த மாதிரி ஹை க்ரோத் செக்டரை தான் மக்கள் விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போது இதோட மதிப்பு இங்கே என்ன ஆகுது, பல பேருக்கு புரிய மாட்டுது. இதனால் மார்க்கெட்டில் ஐடிசி பெரிய லெவலில் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிக்கிட்டு இருக்குது. நாலாவது காரணம், ஹோட்டல் டீமெர்ஜர். இந்த ஐடிசி ஹோட்டல் தனியாக பிரித்ததுக்கப்புறம் பல முதலீட்டாளர்களுக்கு இது குழப்பமாகவே இருக்குது. அதனால் ஐடிசி பெரிய லெவலில் இறங்குற மாதிரி நியூஸஸ்லாம் நான் படித்தேன். அஞ்சாவது காரணம், வேல்யூவேஷன் கரெக்ஷன். ஒரு காலத்தில் அதிகமாக ஓடிய ஷேர் அப்படின்னு பார்த்தா ஐடிசி இருந்தது. இப்போ அதில் வேல்யூவேஷன் கரெக்ஷன் அப்படின்ற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அது ஒரு காம் டவுன் ஸ்டேஜில் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ முக்கியமான கேள்வி, எல்லாம் ஓகேங்க, நான் ஹோல்டு பண்ணலாமா பண்ணக்கூடாதா? ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் ஹோல்டு பண்ணலாமா வேணாமா நீங்கள் முடிவு பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்கு அருகே ஒரு பால் கறக்கிற பசு இருக்குதுன்னு வச்சுங்க. அது தினமும் பால் தருது. அந்த ஒரு வருஷத்தில் அந்த பால் கொடுக்குற மாடோட விலை வந்து ரெட்டிப்பே ஆகலை, இல்லை அது பால் கொடுக்குற அந்த பாலோட விலையும் ரெட்டிப்பே ஆகலை, அதே நிலைமையிலேயே இருக்குது அப்படின்ன மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டா அந்த பசு வந்து மோசமான பசுவா, இல்லை அது கொடுக்கக்கூடிய பால் வந்து மோசமானதா? விலை குறைஞ்சி போனதுனால அது பசு மோசமா, அது கறந்து கொடுக்கக்கூடிய பால் வந்து மோசமானதா அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஆமான்னு சொல்லுவீங்களா? கிடையாதுல்ல. அதே பசு தான், அதே பால் தான். என்ன ஒன்று, அதுக்கான நேரம், அதுக்கான விலை வந்து ஏறலை, பல மடங்கு உயரலை. அப்படின்னும் போது பசுவையும் குறை சொல்ல முடியாது, பசு கொடுக்கக்கூடிய பாலையும் குறை சொல்ல முடியாது. அது மாதிரி தான் இந்த ஐடிசி. இது ஒரு கேஷ் ஜென்ரேஷன் அசட். இது ஒரு பணம் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு ஸ்தாபனம் இந்த ஐடிசி. ஓகேங்களா? இது ஃபாஸ்ட்டு ரன்னிங் குதிரைலாம் கிடையாது ஐடிசி. ஐடிசி எப்படின்னா, எப்படி சொல்லலான்னா, இது வந்து ஒரு கேஷ் ஜென்ரேட் பண்ணக்கூடிய எலிஃபெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வேகமாக ஓடக்கூடிய குதிரை கிடையாது. இது கேஷ் ஜென்ரேட்டிங் எலிஃபெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு என்ன தமிழில், யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன். அதை தான் நான் இங்கே சொல்ல வரேன். ஸோ அப்போது யானை மாதிரி ஐடிசி மெதுவாக தான் அது ப்ரோக்ரஸ் பண்ணும். ஓகேங்களா? ஆனால் நிறைய காசு சம்பாதிச்சு கொடுக்கும் அப்படின்றது தான். யானை செத்ததுக்கப்புறம் 1000 பொன், இருந்தாலும் 1000 பொன் அப்படின்றது ஐடிசிக்கு பொருந்தும். ஆனால் நீங்கள் 5 வருஷம் 10 வருஷம் இந்த ஐடிசியை உங்கள் ஃபோக்கஸில் வச்சிங்கன்னா ஐடிசி ஒரு ஸ்டேபிள் வெல்த்து கிரியேட்டர் அப்படின்ற மாதிரில நினைக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. 5 வருஷம் இல்லை 10 வருஷம் உங்கள் ஃபோக்கஸ் இருந்தால். அதாவது நான் இப்போ எனக்கு ஒரு டவுட்டு, அதாவது நான் இப்போ தான் வாங்கியிருக்கேன், இது நாளைக்கே டபுள் ஆகுமா, இல்லை 3 மாதத்தில் மல்டிபேக்கர் ஆகுமா அப்படின்னு நீங்கள் ஐடிசியை ஸ்டாக்கை பற்றி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. ஏன்னா இது வந்து வேகமாக ஓடக்கூடிய குதிரை கிடையாது, மெதுவாக நடந்து செல்லக்கூடிய யானை. ஸோ இந்த ஐடிசியில் புல் கேஸ் சினாரியோ என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஸ்ட்ராங் கேஷ் ஃப்ளோ இருக்குது. இதில் அவங்கக்கிட்ட டெப்டே சுத்தமாக இல்லை, 0. கன்சிஸ்டண்ட்டான டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. எஃப்எம்சிஜி அப்படின்னக்கூடிய பிஸ்னஸை எக்ஸ்பேன்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்ட்ராங் பிராண்ட் அப்படின்ற ஒரு பிராண்டை கொண்டு வந்துட்டுருக்காங்க. மார்க்கெட் லீடர் அப்படின்னு சிகரெட்டில் யாரான்னு கேட்டால் இன்னமும் ஐடிசி தான். இது அவங்களோட புல் கேஸ்
பியர் கேஸில் என்ன பிரச்சனை, என்ன மாதிரி பியர் கேஸ் இருக்குன்னா, சிகரெட்டோட டேக்ஸ் இப்போ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அது ஒன்று. இந்த சிகரெட்டோட டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால அவங்களோட க்ரோத் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. கவர்மெண்ட் ரெகுலேஷன் ரொம்ப கெடிபிடி அதிகமாக இருக்குது. எஃப்எம்சிஜி மார்ஜின் மற்ற செக்டாரில் இருந்து இன்னும் முழுமையாக அவங்களுக்கு வரல. இதுதான் உண்மையான ரீசன். அதனால தான் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிக்கிட்டு இருக்குது. அப்போது ஐடிசி நீங்கள் ஹெவியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தால் முதல்ல உங்கள் போர்ட்ஃபோலியோவை அலோகேஷன் பாருங்கள். ஒரு ஸ்டாக்கில் 50%, 60%, 70% போட்டு இருந்தீங்கன்னா டைவர்சிஃபிகேஷன் பண்ணணும். அது அங்கே தேவைப்படுது. ஆனால் ஃபண்டமெண்டல் கெட்டு போயிடுச்சா அப்படின்னு கேட்டால், ஃபண்டமெண்டல் கெட்டு போயிருந்தால் கம்பெனி கண்டிப்பாக மோசமாக இருக்கும். இந்த கம்பெனியில் எந்த விதமான ஃபண்டமெண்டல் கெடவும் இல்லை, எந்த விதமான பேங்க் கரப்சியும் இல்லை, இனி ஃப்யூச்சரில் வரப்போகிறதும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த ஐடிசி ஒரு நல்ல நிறுவனம். அது இல்லாமல் ஐடிசி ஒரு ஸ்மால் கேப் மாதிரியெல்லாம் கிடையாது. அது இந்தியாவில் பல ப்ளூ சிப் கம்பெனி இருக்கிற மாதிரி இதுவும் அதில் ஒன்று. மார்க்கெட் கேப் எனக்கு தெரிஞ்சு 3.6 lakhs crore இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக தெரில. ROE 29% இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு 5% இருக்குது. இந்த ஐடிசியோட பலம் இதில் பார்த்தா உங்களுக்கு நமக்கு புரியுதா? இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு கடனே இல்லை அப்படின்னும் போது இந்த மாதிரி ஸ்டாக்ஸை தாங்க பொறுக்கி எடுக்கணும். இது ஷார்ட் டேர்மில் ப்ரைஸ் மொமெண்டம் பார்த்து நீங்கள் வாங்கி நான் பெரிய லெவலில் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சா ஷார்ட் டேர்மில் நீங்கள் இதை வாங்கினா உங்களுக்கு வெறுப்பு தான் வரும். ஐடிசினாவே ஒரு கொடுமையான ஸ்டாக் மாதிரி தான் பார்க்க தோணும். அதனால தான் பாதி பேர் இதை பார்த்தாவே வெறுக்கிறாங்க. இதை லாங் டேர்மில் பார்க்கணும், வெல்த் க்ரியேஷனாக பார்க்கணும், டிவிடெண்ட் இன்கம் ஃப்யூச்சராக பார்க்கணும், ஸ்டெபிலிட்டி பார்க்குறவங்க ஐடிசியை இப்படி தான் பார்க்கணும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் ஐடிசியை ஒரு ராக்கெட் மாதிரியெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஐடிசி ஒரு ரயில்வே இன்ஜின், மெதுவாக தான் மூவ் ஆகும். அதாவது ராக்கெட் ரொம்ப தூரம், நீண்ட தூரத்தை சீக்கிரமாக போய் கடந்துடும். ஓகேங்களா? ஆனால் ரீயூஸ் பண்ண முடியாது. ஆனால் ரயில்வே இன்ஜின் பல தூரம் கடக்கிறதுக்கு பல முறை அது கடந்து செல்லும். ராக்கெட் மாதிரி ஒரு வாட்டி போச்சுன்னா அதோட வராது, அதோட முடிஞ்சு போச்சு கதை. ஆனால் ரயில்வே இன்ஜின் அப்படி கிடையாது. பல வருடங்கள் கண்டினியூஸாக உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு என்ஜின். அது மாதிரி தான் இந்த ஐடிசி. ஓகேங்களா? நீங்கள் நீண்ட தூரம் பயணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சா ஐடிசியில் உங்களோட பயணம் ரயில்வே இன்ஜின் மாதிரி நீண்ட தூரம் பயணம் பண்ணால் கண்டிப்பாக பெரிய வெல்த்தை க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்களே திங்க் பண்ணிங்க, இந்த ஐடிசியை ஹோல்ட் பண்ணலாமா செல் பண்ணலாமா அப்படின்றத உங்கள்கிட்டயே விட்டுடுறேன். இது ரொம்ப பேர் கேட்டதுனால இதை நானும் வச்சுருக்கேன் அப்படின்றதுனால இந்த காணொலியை நான் பதிவு பண்ணுறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு ஸ்டாக்ஸில் அதோட தன்மை என்ன, அது எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.